அன்றைக்கி வேறு நைட்டு ஓகே போதும். ஓம் நம சிவாய. சண்முகநாதன் திருவடி பாதம் அளித்து குருவாளுக குருவே துணை. நீலாஞ்சன சமபாசம் ரவிபுத்திரம் யமாகர்ஜன் சாயா மார்த்தண்ட சம்போதம் தம்னமாமி சனீஸ்வரன். நான் எதை பத்தி பேச போறேன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா சட்ட கலரை வச்சு எல்லாரும் எடுத்துங்களா ஐயா சொல்லிட்டாரு. அதனால நான் எதை பத்தி பேச போறேன்னு தெரியும். குருவின் ஆசீர்வாதத்தாலும் நவகிரகங்களின் அருளாசியாலும் முருகப்பெருமான் அனுகிரகத்தால் நான் மேற்கொண்ட திருமண ஆய்வு பற்றிய அந்த கட்டுரையில ஒரு சிறு பகுதியை மட்டும் நான் இங்கு விளக்க உள்ளேன். கர்ம களத்திரன் சனீஸ்வரன். நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் கர்மப்படிதான் நடக்குது. அது உண்மைதானே. யாராலையும் எதையும் இங்க இருக்கிற இடத்தை வைக்க முடியாது. அதுவும் கர்மப்படிதான் நடக்குது. அப்போ ஒவ்வொரு செயல்லையும் கர்மா அப்படின்ற ஒரு விஷயம் தொடர்பு படுது. அதுக்கு காரக கிரகமா இருக்கட்டும் சனீஸ்வரர் தான். இந்த சனீஸ்வரர் ஒரு ஜாதகர் பிறக்கும் நாள் முதல் அவன் இறக்கும் நாள் வரை நடைபெறக்கூடிய ஒவ்வொரு நிகழ்விலும், அதாவது புது நிகழ்வுகள் எது இருந்தாலும் சரி, அவரோட தொடர்பு இல்லாமல் இருக்காது. நம்ம ஜோதிடத்துல சொல்லுவோம் விம்சோத்தரி தசா அப்படின்னு. தசா, புத்தி, அந்தரம், சூட்சமம், பிரணவம், இந்த 5ல ஜாதகர் பிறக்கிறார் பார்த்தீங்களா, அதுலயும் சனீஸ்வரர் இருப்பார். அவன் வளர்ந்த ஸ்கூலுக்கு போனாலும் அங்கேயும் சனீஸ்வரர் இருப்பார். அவன் இறுதி மூச்சு விட்டாலும் சனீஸ்வரர் இருப்பார். இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லலாம். ஒவ்வொரு நிகழ்வுக்கும் சனீஸ்வரர் தொடர்பு இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். இன்றைய நிகழ்வு பார்த்தீங்கன்னா குரு பூர்ணிமா. இந்த குரு பூர்ணிமாவுக்கு முதல் முறையாக புதிதாக வந்தவர்களின் தசாபதிகள் எடுத்து பாருங்க, சனீஸ்வரர் தொடர்பு இருக்கும். வந்தவர்கள் கை தூக்குங்க. எல்லாருக்கும் இருக்கா? இல்லாமல் இருக்காது. வந்திருக்காங்க, அது கட்டிக்கிட்டே வந்துட்டாங்க. அது ரொம்ப நாளா ஆச்சு. இந்த சனீஸ்வரர் களத்திர பாவத்துக்கு எப்படி தொடர்பு பெறாரு அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கலாம். ஒவ்வொரு நிகழ்வுலையும் சனீஸ்வரர் தொடர்பு இருக்கக்குள்ள திருமணத்துல மட்டும் எப்படி அவர் தொடர்பு இல்லாம போகும். களத்திரக்காரன்றது ஜோதிடத்துல 7ஆம் பாவம், அதாவது காலபுருஷத்தனுடைய 7ஆம் பாவம் துலாம் ராசி. அதன் அதிபதி பாத்தீங்கன்னா சுக்கிரன். இந்த அதிபதி தான் களத்திர காரகம்னு ஜோதிடத்துல சொல்லுது. ஆனால் அதே